கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கும்படியாக சொல்கிறார். தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, லூக்கா 1:38 வாசிக்கிறோம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது என்று நம்ம சொல்லுகிறது நம்ம வாசிக்க முடியும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்றால் முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னா, தேவ வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். தேவ சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் தேவ சத்தத்தை கேட்டான். தேவ சத்தத்தை கேட்டபடினால, அந்த தேவ சத்தத்தை கேட்டபடினால தேவ சித்தத்தை தேவன் செய்ய வைத்தார். அவனை கொண்டு பல சபைகளை நிறுவினார். அவனை கொண்டு பல அற்புதங்களை செய்தார். அவனை கொண்டு பல நிருபங்களை தேவன் எழுத வைத்தார். அவனுக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க, ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக சொல்லுகிறேன், பவுலை பயன்படுத்தின தேவன் உங்களையும் பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூடி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.